நீங்கள் குற்றவாளிகளென்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகளென்று தீர்க்காதிருங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனம். Judge not, that you be not judged. Matthew chapter 7 verse 1. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மத்தேயு 7வது அதிகாரம் 2வது வசனம். For with what judgment you judge, you will be judged, and with the measure you use, it will be measured back to you. Matthew chapter 7 verse 2. நீ உன் கண்ணிலிருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணிலிருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? மத்தேயு 7வது அதிகாரம் 3வது வசனம். And why do you look at the speck in your brother's eye, but do not consider the plank in your own eye? Matthew chapter 7 verse 3. இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்துப் போட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மத்தேயு 7வது அதிகாரம் 4வது வசனம். Or how can you say to your brother, let me remove the speck from your eye, and look, a plank is in your own eye? Matthew chapter 7 verse 4. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணிலிருக்கிற உத்திரத்தை எடுத்துப் போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணிலிருக்கிற துரும்பை எடுத்துப் போட வகை பார்ப்பாய். மத்தேயு 7வது அதிகாரம் 5வது வசனம். Hypocrite, first remove the plank from your own eye, and then you will see clearly to remove the speck from your brother's eye. Matthew chapter 7 verse 5. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். மத்தேயு 7வது அதிகாரம் 6வது வசனம். Do not give what is holy to the dogs, nor cast your pearls before swine, lest they trample them under their feet, and turn and tear you in pieces. Matthew chapter 7 verse 6. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். Ask, and it will be given to you, seek, and you will find, knock, and it will be opened to you. Matthew chapter 7 verse 7. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7வது அதிகாரம் 8வது வசனம். For everyone who asks receives, and he who seeks finds, and to him who knocks it will be opened. Matthew chapter 7 verse 8. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மத்தேயு 7வது அதிகாரம் 9வது வசனம். Or what man is there among you who, if his son asks for bread, will give him a stone? Matthew chapter 7 verse 9. மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? மத்தேயு 7வது அதிகாரம் 10வது வசனம். Or if he asks for a fish, will give him a snake? Matthew chapter 7 verse 10. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனம். If you then, being evil, know how to give good gifts to your children, how much more will your Father who is in heaven give good things to those who ask him? Matthew chapter 7 verse 11. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளைச் செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்குச் செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். மத்தேயு 7வது அதிகாரம் 12வது வசனம். Therefore, whatever you want men to do to you, do also to them, for this is the law and the prophets. Matthew chapter 7 verse 12.